வத்த குழம்பு எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் அது ரொம்ப டேஸ்டியாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரே அளவு எடுத்திருக்கேன். அண்ட் இதில் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். பெரிய வெங்காயம் எடுத்தால் இவ்வளோ டேஸ்ட் வராது. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், மல்லிப்பொடி, உப்பு இவ்வளோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. அண்ட் இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வத்தல் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் லாஸ்ட்டாக டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி இந்த குழம்பு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான வத்த குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸ் கூட இதுவும் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.